அதியமான் என்றழைக்கப்பட்ட மற்றொரு வள்ளல் இருந்தார். தருமபுரி மாவட்டத்திலுள்ள தகடூர் என்ற மலைப்பாங்கான பகுதியை அவர் ஆட்சி செய்தார். ஒரு நாள் அவருக்கு அரிய வகை நெல்லிக்கனி ஒன்று வழங்கப்பட்டது. அந்த அரிய வகை பழத்தை சாப்பிட்டவர் எவரும் சாகாவரம் பெறுவர் என்று அவரிடம் கூறப்பட்டது. அவர் என்ன செய்தார் என்று உனக்கு தெரியுமா? பழம்பெரும் புலவரான ஔவையாருக்கு அப்பழத்தை வழங்கினார். ஆனால் ஔவையார் அதிர்ச்சியடைந்து தனக்கு நெல்லிக்கனியை வழங்க காரணம் என்ன என்று அதியமானிடம் கேட்டார். மேலும் அதியமான் குறுநில மன்னராக இருப்பதால் அப்பழத்தை அவர்தான் சாப்பிட வேண்டும் என்று ஔவை கூறினார். ஆனால் அதியமானோ, தமக்குப் பின் குறுநில மன்னர்கள் பலர் வருவர், ஆனால் வாழ்க்கையை எவ்வாறு சிறப்பாக வாழ வேண்டும் என்று மக்களுக்கு கற்பிக்கக்கூடிய உங்களைப் போன்ற புலவர்கள் பலர் இருக்க மாட்டார்கள் என்று ஔவையாரிடம் கூறினார்.